விடு, யாராவது பாத்துட்டு போறாங்க. விடு. என் மேல கோவமா இருக்கா? கோவம்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. நான் போறேன். போகாத ரேக்கா, என் கூட கொஞ்சம் பேசிட்டு போ. இது ஸ்கூலு, யாராவது பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? மேட்ச் நேற்று சூப்பராக இருந்துறான். பால் போட்டான் பாரு. ஐயோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு திருத்தரன்னு முழிக்கிறேன்? என் மொழியே அப்படிதான் சார். கிளாஸ் டைம்ல கிளாஸ்ல இல்லாம எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கேன்னு கேக்குறேன். சார் இன்னும் வரல சார். ஓ, சார் வரலன்னா சார் வெளியே வந்து நிப்பீங்களா? உள்ள போ. சண்முகம் சார், கிளாஸ் டைம்ல பசங்க யாரும் வெளியே போகாம பாத்துக்கணும். சரி சார். அதே மாதிரி வெளியாளுங்க யாரும் உள்ள வராம பாத்துக்கணும். சரிங்க சார். சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சரிங்க. அப்புறம் அசம்பிளி பெல் அடிச்சோன்னு வாட்ச்மேன்ட்ட சொல்லி கேட்ட பூட்ட சொல்லு. சரிங்க சார். புரியுதா? சரி. அதே மாதிரி ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது. எல்லா ரூமையும் பூட்டுங்க. ரூமை பூட்டுறதுக்கு முன்னாடி ரூமுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். சண்முகம், ஸ்கூலுன்னு பார்க்காம காலையில கைய பிடிச்சு இழுக்கிற. ஒரு வாரம் சரி உன்னை பார்த்து பார்க்கவும் மாட்டேங்கிற, பேசவும் மாட்டேங்கிற. அதுக்காக எந்த இடம் கூட பார்க்காம என்ன வேணாலும் பண்ணுவியா? எனக்கு நீ வேணும் ரேக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக இல்ல கௌதம், என் மனசு முழுக்க நீதான் இருக்க. சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. என்ன பெரிய சூழ்நிலை? 2 வருஷம் உன் பின்னால சுத்தினதுக்கு அப்புறம் தானே ஓகே சொன்னேன். இப்ப என்ன? நான் எங்கேயும் போயிட மாட்டேன். கொஞ்ச நாள் அமைதியா இரு, எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம். ரேக்கா, எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? உங்க 2 பேரையும் தான் கேட்கிறேன். எதை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றீங்க? யூஸ்லெஸ் சில்ட்ரன். உங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு உங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சா இங்க வந்து பாடம் படிக்கிறதுக்கு பதிலா காதல் பாடம் படிச்சிட்டு இருக்கீங்கல்ல? 2 பேரும் வந்து என்ன பாருங்க. 2 பேரும் வந்து என்ன பாருங்க. புரியுதா? ஓகே சார். Sit down. உன் பேர் என்ன? கௌதம் சார். அப்பா என்ன பண்றாரு? பில்டர் சார். பில்டர். உன் பேரு? ரேகா சார். அப்பா என்ன பண்றாரு? அப்பா இறந்துட்டாங்க சார். ஐம் சாரி. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இட்லி கடை வச்சிருக்காங்க சார். இட்லி கடை வச்சிருக்காங்க. இப்படி கஷ்டப்பட்டு உங்களை படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிறத மட்டும் நிறுத்திட்டு மத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரியே 2 பேர் நம்ம ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க 2 பேரும் எழுதின டைரி தான் இது. பிரிச்சு படிங்க. சூப்பர். கீப் இட் அப். தேங்க்ஸ். அப்ப இது எதுக்கு? என்னடா ஆச்சு? மல்லிகைப்பூ ஆசைண்டா. ஆ? எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆ? நடத்துடா, நடத்து. ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம ஸ்கூல் இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் கலந்துக்கிட்டு ஓவரால் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்கிறது. அதுக்கு காரணமாக இருந்தது நம்ம கிரீன் ஹவுஸ் கேப்டன் சூர்யா தான். சூர்யா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம், இந்த காம்படிஷனுக்கு நிறைய செலவாயிருக்கு. இந்த செலவை நம்ம ஸ்கூலால் கொடுக்க முடியாத சமயத்தில் இந்த ஏரியா லயன்ஸ் கிளப் சேர்மன் திரு சிவபிரகாசம் தான் முன் வந்து எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டாரு. இந்த பரிசை நான் கொடுக்குறதுக்கு பதிலாக அவர் வந்து உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சி அவரை கூப்பிடுறேன். ஸோ சூர்யா, ப்ளீஸ் கம் அப் ஆன் த ஸ்டேஜ். தேங்க்யூ சார். மா, ஸ்கூல்ல நடந்த எல்லா விளையாட்டுலையும் நான் தான் ஃபர்ஸ்ட்டுமா. இவர் எதுக்குப்பா வந்திருக்காரு?
அம்மா நான் இதை உங்க கையால வாங்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கொடுங்கம்மா. அண்ணா எடுங்கண்ணே. ஒரு நிமிஷம் இருங்க. சிரிச்ச மாதிரி இருங்க. ரெடி? ஓகே ஓகே. சரி கடையில் வந்து வாங்கிக்கப்பா. அம்மா நான் அண்ணன் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா. இந்த போறா பாரு, கட்டினவன் தான் முக்கியம்னு வீட்டை விட்டு வந்தா அவனும் பாதிலே கை கழுவிட்டு போயிட்டான். அவனை நம்பி ஒரு பிள்ளைய வேற பெத்து வச்சிருக்கா. அது என்ன பண்ண போதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என் புள்ள ஜெயிச்சிட்டான். என் புள்ள ஜெயிச்சிட்டான். சூர்யா இந்தாப்பா காப்பி. தேங்க்ஸ்மா. இட்லி சுட்டு வச்சிருக்கேன், குளிச்சுட்டு மறக்காம சாப்பிட்டு போப்பா. நான் வரேன். என்னம்மா இவ்வளோ சீக்கிரம்? அவங்க வீட்டுக்கு யாரும் விருந்தாளிங்க வந்திருக்காங்களாம்ப்பா. அதான் கோகிலாம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க. நீ சாப்பிட்டு போப்பா. சரிம்மா. வரேன். மா என்னப்பா? மா நீங்க தினம் தினம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறது எனக்கு கஷ்டமா இருக்குமா. நான் வேணா ஈவினிங் கோபியோட போய் ஒரு 2 மணி நேரம் தண்ணி கேன் போட்டேன்னா உங்களுக்கும் உதவியா இருக்கும்லம்மா. ஏயா படிக்கிற வயசுல நீ வேலைக்கு போனா உன் புத்தி காசுல தான் போவோம், படிப்புல போகாதியா. அம்மா இருக்கல, உனக்கு தேவையானதெல்லாம் செய்ய போறேன். நீ நல்லா படியா, அது போதும். இன்னும் நான் எத்தனை நாளைக்கு வேலைக்கு போறேன் சொல்லு. நீ நல்லா படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் நீ அம்மாவை மகாராணி மாதிரி பாத்துக்க மாட்டியா? நீ எதையும் யோசிக்காம படியா. என்னடா இது? என்ன இது? பிளே கிரவுண்டில் விளையாடுனா ஒழுங்காக விளையாட மாட்டேன்றீங்க, கிளாஸ் ரூமில் வாத்தியார் மேலேயே வீசி விளையாடுறீங்களா? தமிழ் வாத்தியார்னா அவ்வளோதான் மரியாதையா? உங்கள் லட்சணம் என்னென்னு இப்போ பார்க்க தானே போகிறேன். கோபி ஐயா 40. என்னய்யா 90 எதிர்பார்த்தேன், 40 தான் போட்டுக்கிறீங்க. எதிர்பார்க்கறது எவ்வளோ வேணா எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் நல்லா படிக்கணும், படிச்சதை ஞாபகத்தில் வச்சு எழுதணும். அப்போதான் மார்க் வாங்க முடியும், புரியுதா? செந்தில் கொடுங்கய்யா. டேய் எந்த மேல உட்காந்துட்டே கேட்குறேன். 36. ஏண்டா நீ எல்லாம் பார்டர் தாண்டக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளோடவே இருக்கிற போல் இருக்கு. நீ பேசாம ஒண்ணு பண்ணு, மிலிட்டரியில சேர்ந்துரு, பார்டரே தாண்டாத. பார்டர் தாண்டன்னு வச்சுக்கோ, சுட்டுருவாங்க. சரிங்கய்யா. சரியா? சூர்யா ஐயா 87. 10வது. இன்னும் நல்லா படிக்கணும். சரிங்க ஐயா. மதன் நீ எல்லாம் எதுக்கிட்ட ஸ்கூலுக்கு வர? நீ படிக்கலாம். இப்ப யார் ஆளுதா? தாய்மொழி தமிழ்லயே இவ்வளவு தகராறுனா மற்ற பாடங்கள் என்னடா பண்ண போற? 27 மார்க் தான் வாங்கியிருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? ஏண்டா மரம் கூட தன்னால முடிஞ்ச நன்மையை இந்த மண்ணுக்கு செய்யுது. மனுஷனா பிறந்த நீ என்ன பண்ண போற? யோசிச்சு பாரு. உட்காரு. சுகுணா ஐயா 82. சூர்யாவோட 5 மார்க் கம்மியா வாங்கியிருக்கிற. அடுத்த தடவை அதிகமா வாங்குறேன். அடுத்த தடவை முதல் மார்க் வாங்க முயற்சி பண்ணு. சரியா? ஐயா. சூர்யா 5 மார்க் அதிகமாக எடுத்து பசங்க மனத்தையே காப்பாத்திட்டடா. அவெல்லாம் என் இலக்கே இல்லடா. எங்க அம்மாவோட நம்பிக்கையும் எங்களோட வறுமையை போக்குறதாண்டா என் இலக்கு. அதுல நான் ஜெயிக்கணும்டா. கண்டிப்பா நீ ஜெயிப்படா. அக்கா என்னக்கா வரும்போதே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருந்தீங்க. ஏதாவது வீட்டுல விசேஷமா? இருக்காதா பின்ன. பள்ளிக்கூடத்துல எல்லா விளையாட்டுலயும் என் மவன் தான் ஃபர்ஸ்டா. பெரிய கப்பா கொண்டாந்து என் கையில கொடுத்துட்டான். அந்த கப்பா கையில வாங்கினதுமே எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அந்த சந்தோஷத்துல செத்து போயிடலான்னு தோணுச்சு. அக்கா ஏங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எவ்வளோ ஏச்சு எவ்வளோ பேச்சு. வாழ்க்கை பூராவுமே மனசு நொந்து போயிருக்கேம்மா. மனசு முழுக்க காயம்தான். என் மவன் தான் கொஞ்சம் கொஞ்சமா மருந்து போட்டு அந்த காயத்தை ஆத்திக்கிட்டு இருக்கான். கடவுள் அவனுக்கு எந்த குறைய வைக்காம நீண்ட ஆயுசு கொடுக்கணும். எத்தனை தடவை உன்னை கூப்பிட்டு இருக்கேன், காதுல விழல உனக்கு? இல்லையேம்மா. வேலையில கவனம் இருந்தா தானே உனக்கு. உனக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? இங்க கதை பேச வந்துட்ட? போய் உன் வீட்டுல வேலை இருந்தா பாரு. உன் மகனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா நீ இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டியே. பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. சரிம்மா. $413.
13 ரூபா சேஞ்ச் இருக்காமா? இல்ல இல்லையா? சார் என்கிட்ட இருக்கு சார். தாங்க தம்பி. இந்தாங்க சார். இந்தாம்மா. ஓகே, தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் கொடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன சொல்ற? மகாடா என்ன மகா? நான் உனக்கு கொடுக்க வேண்டிய 13 ரூபாய். பரவாயில்ல மகா, இருக்கட்டும். இல்ல இல்ல, அதெல்லாம் சரி வராது. இந்தா பிடி. நான் போகவா? மா நான் கிளம்புறேம்மா. காலைல வெறும் வயித்தோட போனா மயக்கம் தான் வரும். இரு வரேன். மா பசிக்கலம்மா, நான் வரேன். இரு வரேன்னு சொல்றேன்ல. டைம் ஆயிடுச்சுமா, என்னை விடுங்கம்மா, நான் கிளம்பணும். இரியா, 2 வா வாங்கிக்கோ. இந்தா, ஐயோ, யாரோ ஒன்னு நினைக்கிறாங்கய்யா. இரியா, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, தண்ணி குடி. உன்னை அந்த கார்த்திக் பையன் தான் நினைக்கிறான் நான் நினைக்கிறேன். போங்கம்மா. வரங்க. சரிம்மா. கொடுங்க. இதை கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? 150 ரூபா. இந்தாங்க. 50 ரூபா சேஞ்ச் இருக்காமா? இல்லைங்க. 265 ரூபா கொடுப்பா. இந்தாங்க. 5 ரூபா சேஞ்ச் இருக்கா? இல்லைங்களே. நான் கொடுத்துடுறேன். இதை வாங்கிக்கோமா. இந்தாங்க. சரிம்மா. இந்தாப்பா மீதி. தேங்க்ஸ்ங்க.